வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தி கதையில் தமயந்திற்கு காட்டில் ஏற்பட்ட சோதனைகளைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். காட்டில் தன்னந்தனியாக நலனால் விடப்பட்டு வந்த தமயந்தியின் நிலை என்ன தெரியுமா? அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தமயந்தி ஏதோ ஒரு உணர்வினால் உந்தப்பட்டவளாக திடுக்கென விழித்து கொண்டாள். அப்போது நலனை அருகே காண முடியவில்லை. அருகில் எங்காவது சென்றிருப்பான், வந்துவிடுவான் என்று எண்ணி அவனது வரவை எதிர்பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். தற்செயலாக அவளுடைய பார்வை தான் அணிந்திருந்த சேலையின் மீது விழுந்தது. சேலையின் ஒரு பகுதி கிழித்து எடுக்கப்பட்டிருக்கின்றதே, இவ்வாறு செய்தது யாராக இருக்கக்கூடும் என்று திகைப்போடு யோசித்தாள். இப்படியாக நெடுநேரம் எதிர்பார்த்தும் நலன் திரும்பி வரவே இல்லை. அந்த நேரத்தில்தான் தமயந்திக்கு நலனை பற்றி சந்தேகம் தோன்றியது. தன்னுடைய புடவை முந்தானையில் ஒரு பகுதியை கிழித்து உடுத்தி கொண்டு நலன் தன்னை விட்டு எங்கோ பிரிந்து சென்று விட்டான் என்பது அவனுக்கு தெளிவாக விளங்கியது. மனம் கலங்க, கண் கலங்க, தன்னை மறந்து கோவென கதறி அழத் தொடங்கிவிட்டாள். சுவாமி, பயங்கரமான இந்த காட்டில் என்னை தனியே விட்டுவிட்டு செல்லும் அளவிற்கு நான் செய்த குற்றம்தான் என்னவோ? துயரம் சூழ்ந்த இடத்தில் தங்களை தனியே விட்டுவிடாமல் துணையாகவே இருந்து தாங்கள் படும் துயரங்களில் எல்லாம் நானும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றுதானே தங்களுடன் வந்தேன். இதுதான் நான் செய்த தவறா? அல்லது வாழ்க்கையில் இனி என்னால் ஒரு பயனும் இல்லை என்று நான் தூக்கி எறியப்பட்ட வீண் சுமை என்றும் எண்ணி உதறிவிட்டு சென்று விட்டீரோ? இந்த பயங்கர காட்டில் நான் தனியாக எவ்வாறு இருப்பேன்? இனி யார் எனக்கு துணை? அனாதையாக கொடிய மிருகங்களால் கொல்லப்பட்டு அவற்றிற்கு இரையாவதுதான் என் தலையில் எழுதிய எழுத்தா என்றெல்லாம் பலவாக கூறி தனது மனக்குமுறலை சொற்களாக வாய்விட்டு சொல்லி அழுது அரற்றினாள் தமயந்தி. மாலை நேரம் நெருங்கியதும் சூரியனும் மறைந்து விட்டான். மெல்ல மெல்ல கானகம் எங்கும் இருள் பரவத் தொடங்கியது. நல்ல வேளை, வானில் சந்திரனின் ஆட்சி முழுமையாக இருந்ததால் காட்டில் போதிய வெளிச்சம் இருந்தது. இரை தேடுவதற்காக மறைவிடங்களை விட்டு வெளிப்பட்ட சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய் போன்ற கொடிய விலங்குகள் தமயந்தி கண்கலங்கி தவிக்கும் காட்சியை கண்டு திகைத்தவளாக தூரத்திலேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் சனீஸ்வரனால் ஏவப்பட்ட ஒரு நாகப்பாம்பு மட்டும் திடீரென தமயந்தியின் முன் தோன்றி சீறிக்கொண்டு அவளை துரத்தத் தொடங்கியது. நடுநடுங்கிப் போன தமயந்தி பாம்பின் பிடியில் சிக்காமல் ஓடியவாறு, ஈஸ்வரா, பரம்பொருளே, என்னை விதி இவ்வாறெல்லாம் வாட்டி வதைக்கவா வேண்டும்? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன்? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பது போல கணவரை காணாத நிலையில் திக்கற்று தடுமாறும் என்னை இந்த பாம்பு துரத்துகின்றதே, இனி நான் என்ன செய்வேன் என்று கதறியவாறு ஓடினாள். நாகப்பாம்போ குபீரென அவள் மீது பாய்ந்து அவள் கால்களை சுற்றி கொண்டு அவளை கடிக்க முயன்றது. அந்த சமயத்தில் வேட்டையை முடித்து கொண்டு தனது இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வேடன் அந்த பக்கமாக வந்தான். விகாரமான தோற்றமும் தடித்த உடலும் சிவந்த கண்களும் சிங்கப்பல்லும் உடையவனாக பயங்கரமாக காணப்பட்ட அந்த வேடனின் கையில் வில், அம்பு, வாள் போன்ற ஆயுதங்கள் இருந்தன. காட்டில் வேட்டையாடி கொன்ற சில விலங்குகளை அவன் தோளிலே சுமந்திருந்தான். திடீரென ஒரு பெண் பயந்து அலறும் குரல் கேட்கவே வேடன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். பெரிய நாகப்பாம்பு ஒன்று ஒரு பெண்ணின் கால்களில் சுற்றி கொண்டு அவளை பயமுறுத்தி கொண்டு கடிப்பது போல் இருக்கின்ற காட்சியை அவன் கண்ணில் பட்டது. உடனே அந்த வேடன் பாய்ந்து சென்று அந்த நாகப்பாம்பின் வாளை இழுத்து பிடித்து தன்னிடம் உள்ள வாளால் அதை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டான். நச்சுப்பாம்பினால் விளைய இருந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய அந்த வேடனை நன்றியுடன் நோக்கி, அண்ணா, தெய்வத்தைப் போல வந்து என் உயிருக்கு வரவிருந்த ஆபத்தை அகற்றினீர்கள். தங்களுக்கு எவ்வாறு என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதென்றே தெரியவில்லை. என் குலதெய்வத்தை வழிபடுவது போல் தங்களை வழிபடுகின்றேன் என்று கூறிவிட்டு தனது இரு கரங்களையும் கூப்பி அவனை வணங்கினாள். வேடனோ
தமயந்தியின் பேரழகைக் கண்டு தவறான எண்ணத்துடன் அவளை அணுக முற்பட்டான். தமயந்தி பதறிப்போனவளாக வேடனுக்கு எத்தனையோ புத்திமதிகளை எடுத்து கூறி தன்னை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டாள். வேடனோ தமயந்தியின் உரைகளை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவளை கெட்ட எண்ணத்துடன் நெருங்கினான். தமயந்தி இறைவனை மனதிலே தியானித்து, பரம்பொருளே, அநாதரட்சகா, ஆபத் பாந்தவா, ஒன்றன் பின் ஒன்றாக இத்தகைய கொடிய சோதனைகளுக்கு இலக்காகி வருந்துகின்றேனே. உண்மையிலேயே நான் நல்ல குடியில் நல்ல பெற்றோருக்கு பிறந்திருந்தால், கணவனை பெற்ற பிறகு நான் கற்பு நெறி வழுவாமல் நடந்திருந்தால், இந்த கணத்திலேயே இந்த கெடுமதி கொண்ட வேடன் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். அவ்வாறு நடக்காவிட்டால் நான் கற்பு நெறி தவறிய கீழ்த்தரமான பதர் என்று கருதி என் உயிரை நானே போக்கிக் கொள்வேன் என்று கூறி குமுறி அழுதாள். அடுத்த கணத்தில் வேடன் மீது குபீரென தீ பற்றி கொண்டது. கண்மூடி திறப்பதற்குள் தீயினால் எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிட்டான். ஒன்றன் பின் ஒன்றாக தமயந்திக்கு தான் ஏற்படுத்தி வந்த இடையூறுகளை ஒவ்வொன்றாக அவள் வெற்றி பெறுவதைக் கண்டு சனீஸ்வரன் அக்னி தேவனை அனுப்பி தமயந்தியை சூழ்ந்து அச்சுறுத்துமாறு கூறினான். உடனே தமயந்தி நின்றிருந்த இடத்தை சூழ்ந்திருந்த மரம், செடி, கொடிகள் அனைத்தும் தீப்பற்றி எரிய ஜுவாலைகளை எழுப்பி கொண்டிருந்தது. அதை கண்டு தமயந்தி ஒரு கணம் திகைப்படைந்தாலும் உடனே தன்னை சமாளித்து கொண்டாள். பரம்பொருளே, என்னை சூழ்ந்து பற்றி எரியும் இந்த தீ நீயாக எனக்கு அருளிய பேருதவி என்றே நான் எண்ணுகின்றேன். சற்று முன் என்னை தொல்லைக்கு இலக்காகிய வேடனைப் போல் இன்னும் எத்தனை கயவர்களை வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டியிருக்குமோ. கணவனின் அன்பை இழந்து தனியாக வாழும் பெண்களுடைய வாழ்க்கை எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஆகவே ஆதரவற்ற அனாதையான நான் இனி உயிர் வாழ்வதை விட உயிரை விடுவதுதான் சரியான வழி என்று இறைவன் எனக்கு இந்த தீயை காட்டுகின்றார் போலும். இதோ என்னை கொழுந்து விட்டெறியும் இந்த நெருப்பில் வீழ்ந்து உயிரை விட்டு விடுகின்றேன் என்று கூறியவாறு தனது அன்பு கணவன் நலவனை மீண்டும் ஒரு முறை சிந்தையில் நினைத்து தொழுதபடி தமயந்தி எரியும் நெருப்பு தீப்புலம்புக்குள்ளே நுழைந்து விட்டாள். அடுத்த கணம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அக்னி தேவனின் வலிமை அடியோடு குன்றி அவனது கொடிய தீ ஜுவாலைகள் தண்ணீரை போல் குளிர்ந்து விட்டது. சிறிதளவும் பாதிப்பில்லாமல் குளிர்ந்த நீரோடையில் நீராடுவது போன்ற உணர்ச்சியுடன் தீப்பிழம்பின் நடுவே தமயந்தி நின்றிருந்தாள். பரமேஸ்வரனின் பெருங்கருணை தமயந்தியின் பால் இருந்ததைக் கண்டு உணர்ந்து அவமானமடைந்த அக்னி தேவன் தனது ஜுவாலைகளை அடக்கி கொண்டு மனித உருவத்தில் வந்து தமயந்தியை வலம் வந்து வணங்கிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டான். தனக்கு ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் காரணமாக தமயந்தி உடலும் மனமும் சோர்ந்திருந்ததால் இதை எதையும் அறியவில்லை. களைப்பாக இருந்தாள். ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டாள். அப்போது கொடிய விலங்குகளான சிங்கம், புலி, சிறுத்தை போன்றவை சற்று தொலைவில் இருந்து தமயந்தியை பார்த்து கொண்டே இருந்தது. காலையில் தமயந்தி விழித்தெழுந்தபோது அவளுக்கு அருகே சில வகை காய்கனிகள் புத்தம் புதியதாக கிடந்தது. தமயந்தியின் உணவுக்காக என்று அந்த வனத்தின் குரங்கு போன்ற விலங்குகள் அந்த காய்கனிகளை அங்கு கொண்டு வந்து வைத்து போய்விட்டிருந்தது. அதை கண்டு வியப்படைந்த அவள் அவற்றில் ஒன்றிரண்டை மட்டும் எடுத்து உண்டுவிட்டு அந்த காட்டில் தன் கால் போன போக்கில் நடக்கத் தொடங்கினாள். பகல் முழுவதும் நடந்து கொண்டிருந்த தமயந்தி மாலை நேரத்தில் பல மாட்டு வண்டிக்காரர்கள் தங்கள் வண்டிகளில் சுமைகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருப்பது அவள் பார்வையில் பட்டது. வண்டிக்காரர்களும் தமயந்தியை பார்த்தார்கள். ஒரு பட்டத்து அரசியை போன்ற கம்பீரமும் கட்டழகும் வாய்ந்த ஒரு இளம்பெண் தனியாக வழி நடந்து செல்வதைக் கண்டு அவர்களுக்குள் ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒருவேளை அவள் மானிட பெண்ணாக இல்லாமல் இந்த காட்டில் இருக்கின்றாளே, அப்பொழுதெனில் பேய்பிசாசாக இருக்குமோ என்று அச்சம் கூட கொண்டனர். வண்டிக்காரர்களிலே முதியவராக இருந்த ஒருவர் வண்டிக்காரர்களை ஆச்சரியப்படாமல் இருக்கச் சொல்லி அமைதியாக இருக்கச் சொல்லிவிட்டு வண்டியை விட்டிறங்கி சென்று தமயந்தியை சந்தித்தார். பெண்ணே, மகாலட்சுமி போல காணப்படும் நீ யாரம்மா? இந்த கொடிய காட்டு வழியே நடந்து செல்கிறாயே, உன்னை சேர்ந்தவர்கள் யாரும் உடன் வரவில்லையா? என்ன காரணத்தால் இவ்வாறு தனியாக நடந்து கொண்டிருக்கின்றாய் என்று பரிவோடு கேட்டார். மனதிலே பொங்கி எழும் துயரத்தை அடக்க மாட்டாத தமயந்தி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, ஐயா, என் தந்தையைப் போல் காணப்படும் உம்மை சந்தித்ததே என் பாக்கியம் என்று தோன்றுகிறது. நான் ஒரு மன்னாதி மன்னனுக்கு மகளாக பிறந்து
உலகமெல்லாம் போற்றும் ஒரு சக்கரவர்த்திக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு உயர் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தேன். விதி யாரை விட்டது? நாங்கள் நாடிழந்து வனத்திற்கு வர நேர்ந்தது. வனத்திலும் எங்கள் தீவினை எங்களை விடவில்லை. எனது கணவர் என்னை விட்டு பிரிய நேர்ந்து விட்டது. அவரை தேடிக்கொண்டுதான் நான் அனாதையாக சென்று கொண்டிருக்கின்றேன் என்றாள். அவள் மீது பரிதாபப்பட்ட வண்டிக்கார பெரியவர், குழந்தாய், கவலைப்படாதே, எங்களுடன் வா. உன்னை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று அடுத்து வரும் ஊரில் விட்டுவிடுகின்றோம். அதற்கு பிறகு உனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளலாம் என்று கூறி அவளை அழைத்துச் சென்றார். வண்டிக்காரர்கள் அந்த காட்டிலே ஒரு குளத்தங்கரையில் ஒரு பழைய மண்டபத்தில் தங்கி இரவு பொழுதை கழித்துச் செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தனர். தமயந்தியும் அவர்களுடன் தங்கினாள். அந்த வண்டிக்காரர்களில் பெரும்பகுதியினர் இளைஞர்கள். அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்களாக இல்லை. தமயந்தியின் பேரழகு அவர்களது நெஞ்சங்களில் தீய எண்ணத்தை உண்டாக்கியது. அதன் விளைவாக நள்ளிரவு நேரத்தில் அந்த இளைஞர்கள் ஒன்றாகச் சேர்ந்து தனியாக படுத்துறங்கி கொண்டிருந்த தமயந்தியை நெருங்கிய வேளையில் எதிர்பாராத வகையில் எங்கிருந்தோ ஒரு காட்டு யானை கூட்டம் பயங்கரமாக பிளிரியவாறு அவர்கள் அருகே ஓடி வந்தன. அவை அந்த வண்டிக்காரர்களையும் அனைவரையும் இளைஞர்கள் உட்பட சுற்றி வளைத்து கொண்டு தங்கள் கால்களால் மிதித்து நசுக்கி கொண்டழித்தன. யானைகள் செய்த அமளியினால் கண் விழித்து கொண்ட தமயந்தி தனக்கு நேர இருந்த அபாயம் எதுவும் தெரியாது தன் கண்ணெதிரே காட்டு யானைகள் வண்டிக்காரர்களை தங்கள் கால்களால் மிதித்து நசுக்கி கொன்றதைக் கண்டு திகைப்பும் குழப்பமும் வேதனையும் அடைந்தாள். அதன் பிறகு அந்த யானை கூட்டம் மரம் செடி கொடிகளையெல்லாம் பிடுங்கி தரையிலே வீசி எறிந்தபடியும் பயங்கரமாக பிளிறியபடியும் அந்த இடத்தை விட்டு ஓடி மறைந்தன. கடவுளே, இது என்ன கொடுமை! நான் தான் தீவினை காரணமாக துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்றால் எனக்கு ஆதரவு கொடுத்த இந்த வண்டிக்காரர்களுக்கு கூட ஏன் இந்த நிலை வர வேண்டும்? ஒருவேளை பாவியாகிய எனக்கு ஆதரவு கொடுத்த பாவத்திற்கு அவர்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டார்களா என்று வருத்தத்துடன் அழுதாள். அப்பொழுது அவளது காதுகளுக்கு மட்டுமே கேட்கும் விதத்தில் அசரீரி குரல் ஒன்று கேட்டது. தமயந்தி, இந்த வண்டிக்காரர்களில் பெரும்பான்மையினர் உன்னை களங்கப்படுத்த நினைத்தார்கள். அதற்கான தண்டனையைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கதியை பற்றி சற்றும் மன வருத்தப்படாதே என்று கூறியது. விடியுகிற வரை அங்கிருந்து விட்டு அதிகாலையில் தமயந்தி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டாள். மதியம் வரை நடந்து சென்ற அவள் முனிவர்கள் சிலர் பர்ணசாலை அமைத்து கொண்டு தவமிருந்து வாழும் புனிதமான ஓரிடத்தை அடைந்தாள். தவ முனிவர்களும் அவரது பத்தினிகளும் சோகமே வடிவாய் வந்து கொண்டிருந்த தமயந்தியை கண்டு அவளை பரிவோடு வரவேற்று உபசரித்தனர். முனிவர்களின் பத்தினிகள் தமயந்தியை ஆற்றிற்கு அழைத்துச் சென்று நீராட வைத்து வேறு உடைகளை கொடுத்து அணிந்து கொள்ள செய்தனர். பின்னர் சுவையான உணவளித்து உண்ணச் செய்து சற்று நேரம் உறங்கி ஓய்வெடுக்கும்படி சொன்னார்கள். கடுமையான பசியினாலும் மனக்குழப்பங்களினாலும் மிகவும் நொந்து போயிருந்த தமயந்தி முனிவர்களின் பத்தினிகள் செய்த உபச்சாரங்களை தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டு உணவுண்டு படுத்து ஓய்வெடுத்து கொண்டாள். முனிவர்கள் ஒன்று கூடி ஞான திருஷ்டியினால் தமயந்தியின் பூர்வகால வாழ்க்கையை கண்டறிந்தனர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை என்னுடைய யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.